எண்ணெய் தொழில் 11 நாய் கடிச்சிருக்கு. அது இல்லாம சின்ன குழந்தைகளை கிடைக்குது. நீதிபதிங்க சொல்றாங்க அது சொல்றதுன்றது 400 நாய்க்கு தெரு நாய்க்கு சாப்பாடு போட்டுருந்தோம். என்ன பண்ணுது, குழந்தைகளை அட்டாக் பண்ணுது. ஆதரவா பேசினா உடனே அவங்க 1000 பேர் கமெண்ட் பண்ணி திட்டுறாங்க. கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா பரவலாக விவாத பொருளை போயிட்டு இருக்கு. திருநாய்க்கள் பற்றி தான் விவாதம் போயிட்டு இருக்கு. சில பேர் வேணும்னு சொல்லிட்டு ஆதரிச்சு பேசுறாங்க, சில பேர் வேணாம்னு சொல்றாங்க. புள்ளி கணக்குப்படி 4 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1,50,000 பேருக்கு மேலே ஆக்சிடென்ட் இறந்தவங்களை பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா நாயினால் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்கா தகவல் வருது. நியூஸ் பேப்பர்லேயும் நியூஸ் டிவிலையும் வந்திருக்கு. இனிமேல் நம்ம பாதுகாப்புக்கோசரம் வச்சுருந்தோம். இப்போ நம்ம நாயோட எண்ணிக்கை அதிகமாக கூடவே நம்மளுக்கு ஆபத்தாக இது பற்றி மக்களோட கருத்து கேட்கலாம். ஜெகநாதன் சார் தான் வந்திருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா சித்தூர் நம்ம வேலூர் பகுதியில் இருக்க நாய்களாக தினந்தோறும் பார்த்தீங்கன்னா உணவு அளித்துட்டு வந்திருந்தாங்க. அவங்களோட கருத்து கேட்கலாம். ஆதரவும் பேசுகிறாங்க, அதோட தப்பு உணர்த்தி பேசுகிறாரு. அதை பற்றி கேட்டுக்கலாம் வாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுவாங்க. எல்லா உயிரும் இந்த பூமியில் இருக்க வேண்டியது தான், வாழ வேண்டியது தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாய்கள் பெருகிடுச்சு, அது நானும் ஒத்துக்கிறேன். நாய் நிறைய விபத்து நடக்குது, நாய்கள்னால் நிறைய குழந்தைகள் கடிப்படுறாங்க, அது ஏற்றுக்கிறேன், அதில் அந்த மாற்று கருத்து இல்லை. சரி, இப்போ பெருகிடுச்சு, நாய் தொல்லை அதிகமாகிடுச்சு, நாயினால் நிறைய பாதிக்கப்படுறாங்க, நிறைய குழந்தைங்கள் அதில் பாதிக்கப்படுது. நான் அது எனக்கு கண்டிக்கத்தக்கிறேன். அது தப்பு தான். சரி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணலாம்? அதுக்காக இந்த ஜீவனை எல்லாமே கொல்லணும் அப்படின்னு ஆவேசமா பேசுறது ஏற்றுக்க முடியாது. வேற என்ன பண்ணலாம்? வேற இப்போ அரசாங்கம் கோர்ட்டு சொல்லுது, ஏதாவது ஒரு ஊருக்கு வரத்துல பராமரிக்கணும்னு சொல்லுது, காப்பகம் அமைக்கணும்னு சொல்லுது. சரி, அவங்க நீதிபதிங்க சொல்றாங்க, அது நம்ம ஏற்றுக்குன்னு ஏதாவது பண்ணமே தவிர இல்லாம சின்ன குழந்தைகளை கிடைக்குது. கண்டிப்பா அது தவறு தான். தவறு. அது காரணம் என்னன்னா, நாய்க்கு சாப்பாடு கரெக்டா இல்லை. உணவு கிடைக்கல. ஒரு மனிதனுக்கு 10 நாள் ஒரு மனிதன் பட்டினி இருந்தாலும் அவனுக்கு ஏகப்பட்ட கோவம் வரும். அவன் கோணத்தை என்ன பண்ணான்னு தெரியாது. மனுஷனுக்கே அது மாரி தான். விலங்குகளுக்கு ஃபுட்டு கிடைக்கல, அதனால என்ன பண்ணுது, குழந்தைகளை அட்டாக் பண்ணுது. பசினால் தான் அது பண்ணுறது சொல்றேன். கண்டிப்பா 100% பசினால் தான் பண்ணுது. அதை தவறு தான். ஏன்னா எல்லார் வீட்டு குழந்தையும் ஒரு நாய் கடினாலும் பாதிக்கப்பட்டு அந்த குடும்பத்துக்கு அந்த வழி கண்டிப்பா தெரியும். எண்ணெய் தொழில் 11 நாய் கடிச்சிருக்கு. நாய்க்குன்னா ஒரு ஃபுட்டு போடும்போது கடிச்சிருது தான். ஐயோ, நிறைய மாறி சமூக வலைத்தளத்தில் சொல்றாங்க. ஆதரவா பேசினா உடனே அவங்க 1000 பேர் கமெண்ட் பண்ணி திட்டுறாங்க. பாசிட்டிவாக பேசினா அவங்கள பற்றி 1000 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் கமெண்ட் பண்ணுறவங்களாம் இதெல்லாம் வேஸ்ட். இதில் கமெண்ட் பண்ணி நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை ஆச்சுங்களா. இதுக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ணணும், இதுவும் ஒரு உயிர் அப்படின்னு நினச்சி அதுக்கு அரசாங்கம் எடுக்கிற முடிவுக்கு நம்ம அனைவரும் கட்டுப்படணும். அதான் என்னோட கருத்து. ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ்.